எந்த ஒரு மனுஷனா இருக்கட்டும், அவன் ஒரு போட்டியில பங்கு பெறுறான். பங்கு பெறும்போது அந்த போட்டியில சட்டம்னு ஒண்ணு இருக்கும். அந்த சட்டத்தின்படி விளையாடினா தான் அவனுக்கு போட்டியில பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சட்டம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒவ்வொரு போட்டிக்கும் சட்டம் ரொம்ப முக்கியம். சட்டம் இல்லைன்னா அவன் ஜெயிக்க மாட்டான். கபடிக்கு ஒரு சட்டம் இருக்கு. என்னன்னா, அது தெரிஞ்ச விளையாட்டுனால ஈஸியா சொல்றேன். கபடியில ஒரு மனுஷன் பாடி போகும்போது கபடி கபடின்னு 30 நொடி சொல்லணும். அதுல கேப்ல கபடி சொல்றத விட்டுட்டான்னா ஆல் அவுட். சராசரி ஒரு சின்ன விளையாட்டுல கூட அந்த ரூல்ஸை கடைப்பிடிக்கும். முதல்ல கபடின்னு பாடி போறவன் பால் கோடுன்னு ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை எல்லா முறையும் தொடணும். பாடி போனா அந்த தொடலைன்னா அந்த ஆல் அவுட். 2வது சட்டம். 3வது போனஸ் கோடுன்னு ஒரு கோடு இருக்கும் கபடியில. பாடி போறவன் முதல்ல பால் கோடை கண்டிப்பா தொடணும். அப்புறம் போனஸ் கோடுன்னு ஒரு கோடு இருக்கு, அதையும் தொடணும். 2 முறை தொடாம வந்துடலாம். ஆனா 3வது முறை தொடாம வந்தா அப்பவும் அவுட். அப்புறமா லாபி கோடுன்னு ஒரு கோடு இருக்குது, சைடுல போட்டிருப்பான். ஆளை தொடாம அந்த கோடை தொட்டா அவுட். இப்படி சட்டம் இருக்குது. கபடிக்கு ஒரு சட்டம் இருக்கு. சராசரி சின்ன ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டிலே சட்டத்தின்படி விளையாடினா தான் அவன் முடிசூட்டப்படுறான். விளையாடிட்டோன்றதுக்காக பரிசு கொடுக்கறது கிடையாது, சட்டத்தின்படி விளையாடணும். சட்டம் அவ்வளோ முக்கியம். நீ ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரிதான், சட்டம் ரொம்ப முக்கியம். சட்டத்தின்படி விளையாடுறவனுக்கு தான் மல்யுத்தம் பண்ணாலும் சரி, என்ன விளையாட்டு விளையாடாலும் சரி, சட்டத்தின்படி பண்ணாதான் அவன் ஜெயிக்கிறான். அப்படின்னு ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது, நான் கோயிலுக்கு போனேன், நான் பாடினேன், நான் ஜெபிச்சேன் அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாம சட்டம்னு ஒன்று இருக்குது ஆவிக்குரிய மக்களுக்கு. இப்படிதான் வாழணும்னு ஒரு சட்டம் ஆவிக்குரிய சர்ச்சையில இருக்கு. 10 கட்டளை ஒன்று இருக்குது, நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்குது. இந்த சட்டத்தின்படி வாழ்ந்தாதான் அவன் ஜெயிக்க முடியுன்ற, இல்லைன்னா முடிசூட்டப்பட மாட்டான். நிறைய பேர் ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆட்களை பார்க்கிறேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆட்களை பார்க்கிறேன். நிறைய பேர் முடிசூட்டப்படலை, நிறைய பேர் வெற்றி பெறல. அதுக்கு காரணம் என்ன கேட்டியாச்சுன்னா, அவங்க சட்டத்தின்படி யுத்தம் பண்ணல. போராட்டம் எல்லா இடத்துலையும் உண்டு, ஆனா சட்டத்தை விட்டுறாங்க. சட்டம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அதனாலதான் 119 சங்கீதத்துல 100 முறை சட்டத்தை பத்தியே பேசு, அவருடைய கற்பனை பத்தியே பேசு. நான் இப்படிதான் வாழுவேன், இப்படிதான் இருப்பேன், உங்களுடைய சட்டத்தை தூக்கிட்டு தான் நான் நடப்பேன், உங்களோட சட்டம் தான் எனக்கு வெளிச்சம், அதுதான் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது, இப்படிலாம் பேசுறாரு பாருங்க. அப்போ சட்டத்தை கொண்டுதான் நம்ம வெற்றியை எடுக்க முடியும். இல்லைன்னு அந்த வார்த்தை சொல்லுது, முடிசூட்டப்பட மாட்டான். கோயிலுக்கு போறதுனால முடிசூட்டப்பட மாட்டான், ஜெயம் எடுக்க முடியாது இல்லையா? பாடுறதுனாலவும் எடுக்க முடியாது. அப்போ பைபிள் சொல்லிட்டு மல்யுத்தம் பண்றவன் சட்டத்தின்படி பண்ணல முடிசூட்ட பட மாட்டான், சட்டத்தின்படி பண்ணனா முடிசூட்ட படுகிறான் அப்படின்றது பையனை சொல்றேன். இதுல 2வது ஒரு சட்டம் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான சட்டம். 1 கொரிந்தியர் 9:26 இருக்குது, நான் நிச்சயம் இல்லாமல் ஓடேன் அப்படின்றாரு. சட்டத்துல 2வது பெரிய சட்டம், மனுஷனுக்கு ஆண்டோடைய சமூகத்துல வந்தா ஒண்ணு இருக்கணும், நிச்சயம். செட்டன்ங்கிறது இங்கிலீஷ்ல. நிச்சயமா நான் ஓடி நன்மை பெறுவேன். இந்த நிச்சயம் இல்லைன்னா, இந்த 2வது சட்டம் நிச்சயம் இது இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமா போகுது, கடினமா போகுது. அவர் சொல்றாரு, இங்கிலீஷ்ல இருக்கு, நான் நிச்சயம் இல்லாம ஓடேன்றாரு பாருங்க. அது இங்கிலீஷ் வார்த்தையில எப்படி சொல்றேன்னா, therefore I do not run like someone running aimlessly. அதாவது சில பேரு ஒரு aimlessly, ஒரு குறிக்கோள் இல்லாம, நிச்சயம் இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம சில பேர் ஓடுறாங்க. நான் அப்படி ஓட மாட்டேன். நான் ஓடும்போது நான் நோக்கத்தோட தான் ஓடுவேன்ற, நான் ஒரு நிச்சயத்தோட தான் ஓடுவேன். நான் ஏனோதானோன்னு ஓட மாட்டேன். நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், நான் ஏனோதானோன்னு ஓட மாட்டேன். நிறைய பேர் சர்ச்சில் ஏனோதானோன்னு தான் ஓடுவாங்க. சர்ச்சுக்கு போயிருக்கிறோம் இல்லையா, அவ்வளவுதான். ஆனா எந்த நோக்கம் இருக்காது, எந்த நிச்சயம் இருக்காது.
ஆனா பவுல் சொல்றாரு, நான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன், நான் ஒரு நிச்சயத்தோட தான் ஓடுறேன்றாரு. இதுவும் ஒரு போட்டியில முக்கியமான விஷயம். நான் நிச்சயத்தோட தான் ஓடுவேன். நான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரையே சேவிப்போம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு போக மாட்டேங்கிற ஒரு நிச்சயத்தை பண்ணிருக்கிறேன். ரெண்டாவது நிச்சயம், நான் சாகிறதுக்கு முன்னாடி 1,00,000 பேரையாவது ரட்சிச்சுட்டு தான் சாவேன். இது என்னோட நிச்சயம். நான் நிச்சயம் பண்ணிட்டு தான் நானும் ஓடுறேன். எனத்தனும் ஓடல. கடவுளுடைய சித்தமானா நடக்கட்டு, கடவுளுடைய சித்தம் எல்லாம் நடக்கல, இப்படிலாம் பேசுறாள் கிடையாது. நான் நிச்சயம் பண்ணிருக்கிறேன், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். இப்படித்தான் நான் நிச்சயம் பண்ணி தான் என்ன பண்றேன், நான் ஓடுறேன். நிச்சயம் பண்ணி ஓடுறதுனாலதான் கிரீடத்தை பெறுவனுங்கிற நிச்சயத்தை பண்றேன். கிரீடத்தை அடையவனுங்கிற நிச்சயத்தை நான் பண்ணிருக்கிறேன். எல்லா இடத்துல வெற்றி பெறுவேன். நான் நிச்சயம் பண்ணிருக்கிறேன். அந்த நிச்சயம் பண்ணி ஓடனா தான் நானும் சட்டத்தை ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு நிச்சயம் இல்லைன்னு வைங்களேன், நான் இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு குறிக்கோள் இல்லைன்னா நான் எப்படி வேணாலும் வாழ்வேன். இப்படித்தான் இருப்பேங்கிற குறிக்கோள் இருந்தா நான் கரெக்டா சட்டத்தை ஃபாலோ பண்ணுவேன். இல்லையா? கபடியா இருக்கலாம், ஓட்டப்பந்தயமா இருக்கலாம், மல்யுத்தமா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம், பாஸ்கெட் பாலா இருக்கலாம், பேட்மிண்டனா இருக்கலாம், எந்த வகையான விளையாட்டா இருந்தாலும் நான் அந்த விளையாட்டுல நான் தான் முதல் பரிசை பெறுவேனுங்கிற ஆளுவேனுங்கிற ஒரு நிச்சயம் எனக்கு வேணும். எனக்கு இந்த ஃபீல் உண்டு. நான் எந்த வேலை இருந்தாலும் அதுல நான் தான் நம்பர் ஒன்னா இருக்கணும். சர்ச்சா இருந்தாலும் என் சர்ச்சு தான் அழகா இருக்கும். சர்ச்சில் நான் தான் திருக்குதுன்னு சொல்லணும், எல்லா ஊழியக்காரங்களை பாய்க்கணும், நான் தான் அற்புதம் செய்யணும் அப்படின்ற ஒரு நிச்சயம் உடையவனை தான் நான் ஓடுவனை தவிர நிச்சயம் அற்றவனை ஓட மாட்டேன். நிச்சயம் அற்றவனா ஓடிட்டவனா போச்சு, வாழ்க்கை போயிடும். இந்த கிடைக்குமா, நான் நல்லா வந்துருவேனா, இந்த கேள்விக்குறியோட கூட தொடங்கக்கூடாது. இது கேள்விக்குறியோட மோசம், ஆச்சரியக்குறி மாதிரி. நானா நல்லா வருவேன், சான்ஸே வச்சு அது என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில் நான் இப்படி தப்ப முடியும், எனக்கு இவ்வளவு நெருக்கம் இருக்குது, நான் ரொம்ப மோசமான ஆளு, எனக்கு பைசா இல்லை, எனக்கு கஷ்டம், என் நிலைமையெல்லாம் பார்த்தா தப்பி போக முடியல, இப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். எவ்வளவு பலகீனமான சூழ்நிலை இருந்தாலும் நான் நிச்சயம் எனக்குள்ள பண்ணிருக்கிறேன், நான் ஜெயிப்பேன், நான் ஆளுவேன். என் நிச்சயம் தான் இங்க மாற்ற போகுது. ஆமாம்மா, நம்ம என்னத்தை கை வச்சாலும் மோசமா தான் போகுது. நிறைய பேர் இப்படியே சொல்றது. நம்ம எதுல தொடங்கினாலும் கெட்டு போயிடும். மாட்டிக்கிட்டேனே இருக்கட்டு, ஆனா நான் தோத்து போக மாட்டேன்னு நிச்சயம் பண்ணிருக்கிறேன். நான் நிச்சயம் பண்ண, அதான் அவர் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாம ஓடேன். எந்த விளையாட்டா இருந்தாலும் அதுல நான் தான் ஜெயிப்பேன் அப்படி ஒரு நிச்சயத்தை நான் வச்சிருக்கேன். இந்த நிச்சயத்தை பத்தி பேசுறாரு. இந்த உலகமானது எப்படி வெற்றி ஆளுகிறது அதுக்கு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 9:25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமா இருப்பார்கள் அப்படின்றார். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது பாருங்க, இல்லையா? எந்த விதமான ஒரு பந்தயம் இருக்கட்டும் வச்சுங்களா, அந்த பந்தயத்துல போராட்டம் உண்டு. ஆமென். ஓட்டப்பந்தயம் சொல்றேன், நல்லா கேட்க. சர்ச்சில் போராட்டம் உண்டு. 10 சர்ச் இருக்குது, அதுல ஒவ்வொரு சர்ச்சையும் நான் தான் முந்தி போகணும்னு போராடுறாங்க, இல்லையா? அப்படி போல ஓட்டப்பந்தயத்துலயும் போராட்டம் உண்டு. போட் இருந்தா அதுலயும் போராட்டம் உண்டு, கடன் ஒன்று இருந்தா அதுலயும் போராட்டம் உண்டு, எல்லாத்துலயுமே போராட்டம் உண்டு. இப்ப ஓட்டப்பந்தயம் வச்சுங்களேன், நான் 2வது ஓடுறேன், இல்லையா? எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான். அப்போ இந்த போட்டியில ஒரு போராட்டம் இருக்கும். 3வது ஓடி வரவன் என்னை எப்படியா தாண்டிடலாம்னு ஓடி வரான். நான் 2வது ஓடுறேன். நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னா, 3வது வரவன் என்னை தாண்டி ஓடிடக்கூடாது, முன்னாடி ஓடுறவனை நான் தாண்டி போகணும். எனக்கு 2 போராட்டம் இருக்கு, முன்னாடின்னு இருக்கும், பின்னாடின்னு இருக்கும். ஆனா நான் இப்ப சொல்றேன், நான் நிச்சயம் பண்ணிருக்கிறேன், பின்னாடி இருக்கிறவனும் என்னை தாண்டி ஓட விட மாட்டேன், நான் முன்னாடி இருக்கிறவனும் பரிசு எடுக்க விட மாட்டேன். நான் எப்படி அந்த போராட்டத்துல நான் ஜெயிப்பேன். நல்லா ஃபீல் பண்ணிடுங்க. இத ஆவிக்குரியவனுக்கு போராட்டம் உண்டு. எதுவும் இங்கே எல்லாரும் சொல்ற மாதிரி கிருபையாய் கிடைக்கும் சான்ஸே இல்லை. இங்க போராட்டம் உண்டு. ஆமென். ஏசுனால் இங்க போராட்டம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன். இங்க போராட்டம் உண்டு. எல்லா பிசினஸ்லயும் எல்லா விஷயத்திலும் போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல நான் ஜெயிப்புங்கிற நிச்சயமும் எனக்கு வேணும் அப்படின்றார். உலகத்துல இருக்கிறவங்க பெரிய பெரிய மேட்ச்ல ஜெயிக்கிறாங்க, இல்லையா? ஃபுட்பால்ல ஜெயிக்கிறாங்க, கிரிக்கெட்ல ஜெயிக்கிறாங்க, எல்லாவற்றிலையும் ஜெயிக்கிறாங்க, இல்லையா? அவர் சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுறவர்களுக்கு எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமா இருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் நான் இப்ப ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்கன்னா,
நல்லா நல்லா கேட்கணும். எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருக்கணும்னா இருந்தாங்களாம். இப்போ ஓட்டப்பந்தயத்துல ஓடுறான், பின்னாடி இருக்கிறவன் என்னை தாண்டி போக கூடாதுன்படி நான் முயற்சி பண்ணி ரெண்டாவதுல ஓடுறேன். முன்னாடி முதல்ல ஓடுறவன எப்படியாவது நான் தாண்டி போகணும்னு போராடி ஓடுறேன். இது போராட்டத்துல, மேட்ச்ல இது ஒரு போராட்டம். இன்னும் நிறைய போராட்டங்கள் இருக்குன்றாரு. இப்போ பாருங்களேன், இப்போ கோலி எடுத்துடுங்க, நெய்மர் எடுத்துடுங்க, ரொனால்டோ எடுத்துக்கிடுங்க. இவங்கெல்லாம் மேட்ச்ல நம்பர் 1 இருக்கிறான். இவங்களுக்கு போட்டியில ஒரு இச்சை இருக்கு, ஒரு ஒரு போராட்டம் இருக்கு, போட்டிக்குள்ள ஒரு போராட்டம், நானா நீயா அப்படின்னு போராட்டம் இருக்கு. இதை தாண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் அவங்களுக்கு தான் விரும்புறாங்க. ஆமேன். ஆனாலும் அவன் ஒரு பொண்டாட்டி தான் கட்டிக்கிறான். அவன் எவ்வளவு இச்சை அடக்க இருக்கிறான் பாருங்களா. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு ஐ லவ்ன்றான், ஐ லைக்ன்றான், உங்க மேட்ச் சூப்பரா இருந்துச்சுங்கிறான், அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருக்குது, எல்லாமே பப்ளிக்கா பேசுறாங்க. உலகத்துல இருக்கிற டாப்ல இருக்கிற ஒவ்வொரு மேட்ச்லையும் ஜெயிச்சிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்திரீகள் பப்ளிக்காட்டே பேசுறாங்களாம். நான் கேட்கிறேன், நான் கேட்டேன், பப்ளிக்காட்டே பேசுறேன். உங்களை கெட்ட ஆசை, உங்க கூட வர்ற ஆசை, டேட்டிங் பண்ணி ஆசை, ஊர் சுத்த ஆசை, பப்ளிக்காட்டே பேசுறாங்களாம். ஆனாலும் அதுக்கு அவங்க ஆன்சர் கொடுக்காம அந்த இச்சைய அடக்கிக்கிட்டு அவன் வாழுகிறான். ஹலோ, ஏன்னா என்ன விஷயம்னா, ஒண்ணு நிச்சயம் பண்றான், இந்த வருஷம் கோப்பையை நாங்க தான் எடுப்போம், இந்த வருஷம் பந்தயத்தை நான் தான் ஜெயிக்கணும். அப்போ கண்டிப்பா இப்படியும் ஒரு போராட்டம் உண்டு. ஐ மீன், போட்டியிலே போராட்டம் உண்டு, போட்டிக்கு வெளியேயும் போராட்டம் உண்டு. போட்டிக்கு வெளியே இச்சை, போட்டிக்கு உள்ள பலம். இப்ப பலத்தை வச்சு இப்படி ஒரு போராட்டம் இருக்கு, நானா நீயா அப்படின்னு போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் நிச்சயம் பண்ணா மட்டும்தான் நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம மனுஷனுடைய சராசரி குணம் என்ன, போராட்டத்துல இருக்கிறோம், ஆனா கொஞ்சம் இச்சையிலையும் விழுந்துக்கிடுறோம். இந்த இச்சைன்றது பாருங்க, போட்டியில வர்ற போராட்டத்தை சொல்லல, போட்டியில நான் சேர்றதுக்கு முன்னாடி என்னோட போட்டியில ஜெயிச்ச போது எனக்கு ஒரு இச்சைன்னு ஒண்ணு வருதுங்களா. இந்த இச்சை என்ன பண்ணும் அப்படின்றாரு இல்லையா. அழகான ஒரு விஷயம் பாருங்க. நான் நல்ல ஒரு பிளேயர் இல்லையா, நான் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன். வெளியே இருக்கிற ஒரு பெண்ணு 10 பெண்ணை உங்களை எனக்கு பிடிச்சிக்குன்னு சொல்றாங்க. இப்போ அந்த இச்சை நான் விழும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, நான் ஜெயிக்க முடியாதபடிக்கு என் மாம்சம் கெட்டு போய்விடும். எந்த ஒரு மனுஷனும் போட்டியில ஜெயிப்பதற்கு முதல்ல அவனுடைய சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கன்னு வைக்கலாம், அதுக்கு என் சரீரம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்போ இச்சையில விழுந்துட்டோம்னா என் சரீரம் கண்டிப்பா பாழா போயிடும். அப்போ இப்ப என்ன சொல்றாருன்னா, போட்டியில போராடுகிற எந்த ஒரு மனுஷனும் இச்சையடக்கமா இருப்பார்கள், இருக்கிறாங்க. உலகத்தை ஜெயிக்கிறவனுடைய உடம்பெல்லாம் பாருங்க, இரும்பு மாதிரி இருக்கும். ரொனால்டினோ உடம்ப கத்தி எடுத்து குத்தினா உள்ள போவாதான் அப்படின்னு சொன்னாங்க. ரொனால்டோ உடம்பெல்லாம் அப்படி இருக்குமா, இரும்பு மாதிரி இருக்குது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. சின்ன பையன் மாதிரியே தான் இருக்கிறாங்க. நம்ம ஆவிக்குரிய மனுஷனா இருக்கும், உடம்ப கை வச்சு பார்த்தா பழுக்கு பழுக்கும் போகுது. அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். ஏன்னா ஒண்ணே ஒண்ணுதான், அவன் இச்சை அடக்கமா இருக்கிறான். அதனால அவனுடைய சரீரம் கெட்டு போகாம இருக்குது. சரீரம் கெட்டு போகாம இருந்தாதான் நிறைய நேரம் மூச்சை பிடிச்சு, உடம்புடைய ஸ்ட்ரென்த்னாலதான் மூச்சு நிற்கும். மூச்சு நிக்கிறது வயசு ஆக மூச்சு போயிடும். உடம்புல இரும்பு மாதிரி இருக்கும்போது மூச்சு அதிகமான நேரம் எடுக்குது. இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, உடம்ப இச்சையை காத்து கொண்டதுனால சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மூச்சு ரொம்ப நேரம் நிற்குது. மூச்சு ரொம்ப நேரம் இருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் முன்னாடி ஓடிடுறான், ஜெயிச்சிடறான். இந்த சட்டத்துல ரொம்ப ஃபாலோ பண்றாங்க அவங்க எல்லாம். 1 Corinthians 9:27 இல்ல 26, 27, 25 தான் சொல்லிட்டு வரேன்ல. அவர் சொல்லுவார் பாருங்க, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலவம் பண்ண, பிரயோஜனம் இல்லாம ஓட மாட்டேன் நான் இல்லையா, அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. மற்றவருக்குள்ளே பிரசங்கம் பண்ணுகிற நானும் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இங்க சொல்றாரு, சரீரம் கெட்டுட்டுன ஆகாதவனா போயிடுவான். சரீரம் போச்சுன்னா இனி ஒண்ணுக்கு உதவ மாட்டான், ஆகாதவனா போயிடுவேன். அப்ப அவர் சொல்றாரு, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறேன், இச்சைகள் என் சரீரத்துல வேலை செய்யக்கூடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கிறேன் நானு, இப்ப கீழ்படுத்துறேன் நானு. அதனால என் சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்குது, என்னால நல்லா ஊழியம் செய்ய முடியுது, கத்திரிக்கான ஓட முடியுதுன்றான்.
அப்ப நிச்சயம் இருக்கிற ஒரு மனுஷன் இச்சைக்கு விழாம தன் சரீரத்தை பாதுகாத்து இந்த உலகத்தை ஜெயிக்கிறான். அப்ப தேவ சட்டத்துல 2வது சட்டம் முக்கியமானது நிச்சயம். ஆமென். ஈஸி. நான் ஜெயிக்க வேண்டும், ஜெயிப்பங்கிறவன் ஈஸியா சொல்லலாம், இந்த உலகத்துடைய பாவத்துல விழ மாட்டான். 1 Corinthians 9:25 போராடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பார்கள் இருக்கு இல்லையா? போட்டியில பங்கு பெறுறவர்கள் போட்டிக்கு முன் நடக்கும் பயிற்சியில இச்சை அடக்கமா இருப்பார்கள். இந்த போராடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பாருன்னு சொன்னது என்ன? எல்லாவற்றிலும் சொல்லும் போது நான் இப்போ போட்டிக்கு வந்தேன், இப்போ பிரசங்கம் பண்றேன் பாருங்களேன். நான் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்றேன் இல்லையா? பிரசங்கம் பண்ணும்போது நான் இங்க பிரசங்கம் எழுதிட்டே இருப்பேன். 2 பிரசங்கத்தை தீர்க்க தரிசன வசனம் பார்த்துட்டு இருப்பேன். 2 பிரசங்கம் எழுதிட்டே இருப்பேன். எழுதிட்டு இருக்கும்போது ஏதாவது 4 பிரச்சனை வந்து என்னை வந்து இந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போ. பாஸ்டர் வாங்கம்மா. ஒருத்தன் வந்து சொல்லுவான், சாப்பாட்டுக்கு பைசா இல்லை பாஸ்டர், 100 ரூபா கொடுங்கம்மா. இன்னொருத்தன் வந்து சொல்லுவான், பாஸ்டர் ஒரு அக்கா வெளியே நிற்கிறாங்கம்மா. இன்னொருத்தன் வந்து சொல்லுவான், இது தண்ணி வர மாட்டேங்குது, உதவி பண்ண முடியுமாம்மா. 58,000 பிரச்சனை வந்து நிற்கும். இதை தாண்டி நம்முடைய இருதயத்துல பாவ பிரச்சனை வந்து கூப்பிடும் பயிற்சி எடுக்கும்போது. இப்ப நான் என்ன பண்ணுவோம்னா, இந்த பயிற்சி எடுக்கிற நேரத்துல இச்சை எனக்குள்ள வேலை செய்யறதுக்கு நான் விடுறது கிடையாது. நான் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு மொபைலை லாக் பண்ணிட்டு என் பாட்டுக்கு உள்ள இருந்துருவேன். பிரச்சனை வரும்போது தேவை அப்படின்னா ப்ரேயர் முடிஞ்ச பின்னாடி பார்த்துக்கலாம். எனக்கு டைம் என்னுடைய 12 மணி நேரம் முடிஞ்ச பின்னாடி பார்த்துக்கலாம். இச்சைக்கு என் பயிற்சி நேரத்துல இச்சைக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. உங்களுடைய பயிற்சி நேரம் எது தெரியுமா? நீங்க ஆலயத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போறீங்களே, அதான் உங்க பயிற்சி டைம். ஞாயிற்றுக்கிழமை போகணும், போகும்போது பரிசுத்தமா போகணும். 6 நாளும் பரிசுத்த குலைச்சல் வருது. இந்த 6 நாள்ல நான் பரிசுத்த குலைச்சலை நான் நீக்கிக்கிட்டு பரிசுத்தமா இருந்துட்டு நான் சர்ச்சில் வந்து ஆராய்ச்சேன்னா இந்த ஆராதுங்கிற இந்த போட்டியில கண்டிப்பா பலன் கிடைக்கும். நான் பயிற்சியிலேயே தோத்துறேன், கண்டிப்பா போட்டியில தோப்போம். பயிற்சியில தோக்குற எல்லா மனுஷனும் போட்டியில தோப்போம். பயிற்சியில கரெக்டா இருக்கிற மனுஷன் போட்டியில வெற்றி பெறுவான். எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருக்கணும். அது முக்கியமா பயிற்சியில தான் இச்சை அடக்கமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் தெய்வத்திட்ட பயிற்சி எடுக்கிறேன். வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், உலக காரியங்களா இருக்கட்டும், மாம்ச காரியங்களா இருக்கட்டும், குடும்ப காரியங்களா இருக்கட்டும், என்ன காரியமா இருக்கட்டும், நான் தெய்வத்தோடு நல்லா இருக்கணும் ஓடிட்டே இருக்கேன். அந்த பயிற்சியில நான் தோத்து போயிட்டே இருந்தா ஜெயம் வேஸ்ட் ஆயிடுது. பவுல் எல்லா விஷயத்திலையும் இச்சை அடக்கமுள்ளவனா இருக்கிறான். அவன் சர்ச்சில் வந்தல்ல பரிசுத்தத்தை காட்டுறது, அவன் பயிற்சி எடுக்கும் போதே பரிசுத்தமா இருப்பான். அதனாலதான் அவன் ஆலயத்துக்குள்ள போகும்போது மெசேஜ் பண்ணும்போது மைக்க பிடிக்கும் போது அற்புதம் நடக்குது. பயிற்சி தான் அவன் ஜெயமாக்குது. ஆமென். வீட்டுக்கு போகும்போது மயில வர்றது பேசிடக்கூடாது. தேவ சமூகத்தை விட்டு போனாலும் நான் போட்டியில தான் நிற்கிறேன். இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு எப்பவும் இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்க வேண்டும். ட்ரெஸ் போடுறது முக்கியம் இல்லை. எண்ணங்கள் மாறும் போதே என்னுடைய நிச்சயத்தை நீங்க விட்டுறீங்க. உங்களுடைய நிச்சயம் சர்ச்சில் வந்து ஆராதிக்கணும், அவ்வளவுதான். ஆனா என்னுடைய நிச்சயம் நான் நிக்கிற போட்டியில ஜெயிக்கணும். அப்படின்னா நான் எல்லா நேரங்களும் இச்சை அடக்கமா இருக்கும். நிச்சயத்தை விடுறவன் தான் எப்படி வாழ்வான். நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அதனால எப்பவும் நான் சரியா இருக்கும். எல்லா நேரங்களும் எவ்விடத்திலும் நான் எப்பவுமே போராடிட்டு தான் இருக்கேன். எனக்கு எல்லா நேரம் போராட்டம் தான். வாழ்நாள் முழுக்க எனக்கு போராட்டம் தான். சிலுவை ஒரு மனுஷன் தூக்கிட்டா வாழ்நாள் முழுக்க தான் போராட்டம். எப்பவும் பிரச்சனை. எனக்கெல்லாம் போன வைக்க முடியாது, இருந்தா பிரச்சனை, எந்திரிச்சா பிரச்சனை. நான் ஊழியக்காரனாலே எப்பவும் பிரச்சனை தான். ஆனா எல்லா பிரச்சனையிலையும் ஸ்டெடியா நிக்கிறோம். நம்ம வீட்டுக்கு போகும்போது கம்பு எடுத்துருவோம், அது எப்படியாது. இந்த இடத்தோட இங்க வரும்போது தெய்வீக ஒரு மைண்ட் வருது உங்களுக்கு. வீட்டுக்கு போகும்போது அப்படியே மாறுறீங்க. அது இங்க இருந்தே நிறைய கேமரா வாங்குறோம் பாருங்க. எனக்கு சர்ச்சுக்கு மேல ஒரு பெரிய ஏரியாவில் விட்டு உங்க வீட்டுக்கெல்லாம் கேமரா வச்சு பிடிக்கும். எப்படி இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்றீங்கன்னு நான் ஈஸியா சொல்லட்டுமா? நீங்க இங்க இருந்து போகும்போது உலக வார்த்தையை உள்வாங்கிறதுனால உங்க கேரக்டர் மாறி. இச்சை மனுஷ வார்த்தையினால பிறப்பிக்கப்படும். நம்முடைய உலகத்துல போனோம்னா நம்ம போக முடியல பாருங்க. பைக்ல போறோம், ஒண்ணு பேசிட்டு போறான், குடும்பக்காரி இன்னொன்னு பேசிட்டு, நம்மகிட்ட ஒரு மனுஷன் வர்றாங்க, ஒரு அக்கா தங்கச்சி வருது, காசு கேட்கறாங்க. உண்மையிலே இல்லை, அவனுக்குலாம் வாழ் வந்துட்டு. நான் இல்லாம அவன் நல்லா வந்திருப்பானா? எதையாவது பேசி நம்ம சிந்திருப்போம். நம்மளோ வானத்தையும் பூமி உண்டாக்குற தேவனே, என்னை பற்றி நீர் அறிவீர், உண்மை பற்றி நான் அறிவின்னு இருந்துடுறது. புரியுதா உங்களுக்கு?
நிறைய போராட்டம். சும்மா அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. மற்ற சர்ச்சில் பேசுறாங்க பாருங்க, கர்த்தர் கிருபையா ரட்சிப்பார், அவர் நமக்கு தர்றதுக்கு ஒரு நிமிஷம். நம்மள எத்தனை நிமிஷம் இருக்கிறோம் வாழ்நாள் முழு, வருஷம் வருஷம் ஆயாச்சு, இன்னும் ஒண்ணு நடந்த வரல. ஒரே நிமிஷத்துல கர்த்தர் தந்துருவா. அதெல்லாம் சும்மா. நான் சொல்றேன், எந்த மனுஷனுக்கும் போட்டின்னு ஒண்ணு வச்சா கிரீடம் முதல்ல ரெடி பண்ணிட்டான். இவன் போட்டின்னு ஒண்ணு வச்சிருக்கிறான், ஜெயிக்கிறவன் கிரீடத்தை எடுத்துக்கின்றார். ஆமே, அது உங்களுடைய வேலை. ஆமே, பந்தயம் வச்சவன் கிரீடம் இல்லாம பந்தயம் வச்சோம்னா அது ஒரு முட்டாள்தனம். நம்மளுக்கு தேவன் கிரீடத்தை வச்சுக்கிட்டு, நித்திய ஜீவன் நன்மைங்கிற கிரீடத்தை வச்சுட்டு போட்டியை வச்சுட்டார். போட்டியில இச்சை அடக்கமா இருக்கிறவன் ஜெயிக்கிறான். ஈஸி. ஏமேன்னு சொல்லுங்களேன். ஆனா எப்படி இருக்க போறோம், அதான முக்கியம். ஈஸி. என்னைக்கு ஒரு மனுஷன் பாவத்தை ஜெயிக்கிறானோ அன்னைக்கு இந்த உலகத்தை ஜெயிச்சிடறான். எனக்கு லட்சியம்னு ஒண்ணு இருக்குது, நான் அதை பிடிக்கணும். அதனால என் அட்டென்ஷனை நாங்கள் கொடுக்கறதே கிடையாது. 2 பாயிண்ட் தான். எப்படியோ தேவன் இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்துட்டு, ஒன்று அவருடைய சட்டமாகிய கற்பனைப்படி வாழ போறேன். இன்னொரு சட்டம், தேவனது தரிசனம் எனக்குள்ள இருக்குது, அந்த நிச்சயத்தை எடுத்திருக்கிறேன். இப்போ போராடுறேன், ஜெயிக்கிறேன். போராடுறீங்களா? வீட்டில் எல்லா நாளும் ஜெபிக்கிறா? யாராவது ஒரு ஆள் இருக்கிறீங்க எல்லா நாளும் ஜெபிக்கிறாள்? கஷ்டம் வரும்போது ஜெபிக்கிறான்னு கேட்டால் எல்லாரும் கை தூக்கிறாங்க. பாஸ்டர் நாங்கள் நம்புறோம் பாஸ்டர். எல்லா நாளும் ஜெயிக்கிறீங்களா? எல்லா நாளுக்கும் பண்றதுக்கு பேர் தான் பயிற்சி. கேப்ல விட்டா பயிற்சி அல்ல. பயிற்சினாலே ஓய்வில்லாமல் சேருது. 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு செஞ்சோம்னா அது பயிற்சி இல்லையா? அது பயிற்சியே இல்லை, ஆசை. பயிற்சி ஓயாது. நான் ஓயே மாட்டேன். நான் ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பேன். நான் பயிற்சியே தான் எடுத்துட்டு இருப்பேன். அதனால இங்கே வரும்போது தீர்க்க தரிசனங்களும் பிரசங்கங்களும் சூப்பரா இருக்குது. ராஜா பொறுமையாய் பேசுகிறதே நிதானமா கேட்கிறான் அப்படின்ட்டு. ஏன்னா ராஜா எப்பவுமே ஓன்னு யுத்த சத்தத்தை கேட்டு 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 ஒரு மண்டை கிருங்கி போய் இருப்பார் இல்லையா? இப்ப நிதானமா பொறுதியாட்டு யாராவது ஒரு ஆள் பேசும்போது சரி இதை கேட்கலாம்னு ஒரு எண்ணம் வரும். எப்போ பார்த்தாலும் நாட்டை ஒரே பரபரப்பு. அந்த நாட்டுக்காரன் வந்துட்டான், இந்த நாட்டுக்காரன் வந்துட்டான், உள்ளுக்குள்ள கலாரம் வந்துட்டுன்னு கடவுடன் பேசி பேசி ராஜாவுக்கு கிறுக்கு முடிச்சிருப்பார். யாராவது இளைப்பாறுதலா பேச மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பார். அதுதான் பிரசங்கம். பிரசங்கம் என்னதுன்னா அடிச்சு கரையறதுல ஊனி ஏதோ ஒரே பிரசங்கத்துல ஏதோ உலகத்தை சாதிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுவான். அது கிடையாது. பிரசங்கம்னா என்னதுன்னா நீங்க புரிந்து கொள்வதற்காக பேசப்படுறது. நீங்க புரிஞ்சுக்கிட்டு காரியம் நகர்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம். நம்ம சாதா ஒரு மனுஷன் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு சாதா ஒரு மனுஷன். நம்ம ஏதாவது ஒரு ஸ்திரீ பேச மாட்டவளான்னு ஏங்கிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு புருஷன் பேச மாட்டான்னு ஏங்கிட்டு இருக்கிறோம். மல்யுத்தம் நடக்கும்போது மல்யுத்தத்தை சுத்தி இருக்கிறாங்க பாருங்களேன், அத்தனை பேரும் பல்லாயிரம் ரூபாய் கோடிக்கணக்கான பணம் உடையவன். சீட்டுக்கு பெரிய டாப் மேட்ச் போட்டாங்கன்னா அந்த மேட்ச்ல போய் இருக்கணும்னா 1.5 லட்சம் வரைக்கும் சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு இருக்குதான். 1.5 லட்சம் 1 லட்சம் கொடுத்து முன் சீட்ல அந்த கிரவுண்டை சுற்றி இருந்துட்டு அங்க இருந்து மே நாள் வரும்போது எல்லா ஸ்திரீகளும் கை நீட்டுவாங்க. அவன் கையே தொட மாட்டான். நம்மளும் ஓடி போய் கை தட்டுறது, எல்லா கையில முத்தம் கொடுத்துட்டே போவோம். ஆனா ஒரு ஸ்திரியை கூட அவன் தொட மாட்டான். ஸ்திரீகள் வரும்போது புருஷங்கள் நீட்டுவாங்க. இவ்வளவு எதையாவது பேசிட்டு ஆகுன்னு போயிட்டே இருப்பான். தெரியாதா? தெரியும். ஆனா அவளுக்கு தெரியும் நம்ம பிரம்மாண்டமா இருக்கிறது, நம்ம மகிமையா இருக்கிறதுனால, நம்மளை கொடுத்துற இச்சையினால அவங்களை நம்ம தொடணும்னு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து செலவழிச்சு நிக்கிறான். தொட்டா அடுத்த மேட்சுக்கு நான் விட்டுட்டான். அவனுக்கு தெரியும். ஆனா நம்ம எல்லாம் அப்படி இல்லை, யாரா பேச மாட்டாங்களோ ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஜெயிக்கிறவன் யாரோட கூட நான் பேசக்கூடாதுன்னு ஃபீல் பண்றான். ஜெயிக்க நினைக்கிறவன் யாரோட கூட நான் பேசக்கூடாதுன்னு ஃபீல் பண்றான். தோக்க நினைக்கிறவன் எல்லாரும் கூட பேசணும்னு ஆசைப்படுறான். நான் சொல்லுவேன், இதான் உண்மை. பாருங்க, பல லட்சம் கொடுத்து அவங்கள பார்க்க கையை தொட மாட்டான்னு நினைப்பாங்க. ஆனா ஜெயிக்கிறவன் யாரோட பேச மாட்டான். நான் ஏன்னா தோல்வி ஈஸியா சொல்லிடலாம், பாவத்தின் அஸ்திபாரம். எங்க பாவம் இருக்குதோ அங்க தோல்வி இருக்கு. நம்ம நினைக்கலாம் பாருங்க, ச்சே இவ்வளவு கடன், இவ்வளவு பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் பாவத்தின் சம்பளம் மரணம். திடீர்னு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டேனே, ஏன் இந்த ஒரு நோய் வந்துச்சு தெரியவே செய்யல. பாஸ்டர் சொல்லுங்க, எதனால இந்த நோய் வந்துச்சு? பைபிளை படிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். நான் எங்கேயோ பாவத்தில் விழுந்தேன், கூலி வேணும்ல, அப்படித்தாங்க கிடைக்கும். இந்தியாவில் இருந்து மொபைலை தட்டுறான், டேப்பை தட்டுறான், அமெரிக்காவிலேருந்து பணம் வருது. வரக்கூடாது அப்படின்னா இல்லையா? நான் இங்கே தானே மொபைல் தட்டினீங்க, அங்கிருந்து பணம் வருது. அப்படித்தான் அது. அப்படித்தான் அது. நான் இங்கே தான் பாவம் செஞ்சேன்,
ஆனா அது எங்கேயோ இடிச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் அவர் சொல்றார், இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம். தானாட்டே ஜெயிப்போம். ஜெயிக்கிறவன் இவ்வளவு இச்சை அடக்கமா இருக்கிறான், பயிற்சி பண்றான், கரெக்டா பயிற்சி பண்றான், ஸ்திரீகள் இடத்துல பேசுறது கிடையாது, கரெக்டா போறான், எல்லாமே சரியா பண்றான். ஆனா நித்தமும் கர்த்தரை ஆராதிக்கிற நம்மளால இச்சை அடக்கமா இருக்க முடியலையே. இச்சையை அடக்குவதற்கு ஒரே ஒருவரால் தான் முடியும், இயேசு கிறிஸ்துவின் ஒருவரால் தான். அவரே சுமந்து நடக்கிற நம்ம இச்சையை எதிர்க்க முடியலையே. அப்ப இச்சை எவ்வளவு பவர்ஃபுல்லானது பாருங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான இச்சைய நான் ஜெயிக்கணுங்கிற ஆசை வச்சிருக்கிறவன் அந்த நிச்சயத்துக்காக பாவத்துல விழாம இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசு என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே. இப்ப என்ன சொல்றாருன்னு அந்த வசனத்தை நீ வாசிங்கன்னு, மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்பட மாட்டான் இல்லையா? சட்டத்தின்படி பண்ணணுன்றார். இந்த உலகத்தினுடைய கிரீடத்தை பெறுகிறவன் இச்சை அடக்கமா இருக்கிறான் இல்லையா? ஆனா அந்த கிரீடம் சொற்ப நாள் தான். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், அவருடைய ஜீவனுக்கு பேர் பரிசுத்தாவி. அதை நம்ம அடைஞ்சிட்டோம்னா ஆளுவோம் என்பது அதிக நிச்சயமாமே. நாம் ஆளுவோம். அது வந்தா கண்டிப்பா இந்த உலகத்துல எல்லாருமே பாவத்துல நிறைய கிடக்கிறான். அவர் வந்தா பாவம் குறையும், அவர் வந்தா வேலை நல்லா செய்வோம், அவர் வந்தா வழிகள் திறக்கும். ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம். அவர் இருந்தா நம்ம ஆளுவோங்கிற நிச்சயத்தை அவரே தர்றார். நீ ஆளுவ, இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுவோம் என்பது அதிக நிச்சயம். இப்ப என்னதுதான், அவர் வந்த உடனே நம்ம ஆளுவோங்கிற அதிக நிச்சயத்தை தரணும். ஆளுவேன் நான். ஏன்னா அவர் வந்த பின்னாடி என் குறைகள் எல்லாம் நிறைவாக்கிறார், கேரக்டர் நிறைவாயிரும், கொஞ்சம் 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 நிறைவாயிரும். இப்ப எனக்கு நிச்சயம் வருது, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். வாழ்க்கையில இந்த உலகத்தை ஜெயிக்கணும். அதாவது உலகத்துல நீங்க எந்த துறையில இருக்கலாம், ஆனா நம்பர் ஒன்னா இருக்கணும். அதுக்கு பேர் தான் போட்டி. ஒரு துறையில எண்டுல இருக்கிறதுக்கு போட்டி இல்லை. எந்த துறை இருக்கு, ஊழிய துறையா இருக்கலாம், நீங்க வேலை துறையா இருக்கலாம், என்ன வேலை துறையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், அதுல நம்பர் ஒன்னா இருக்கிறது தான் போட்டி. அந்த போட்டியில ஜெயிக்கணும்னா நிச்சயம் வேணும். நீ எப்ப நிச்சயம் வரும்னா, என்னைக்கு பாவத்தை ஆவியான உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா களையிறாரோ அப்பவே இந்த நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிரும். இது இந்த அதை சொல்றது நிறைவானது வரும்போது குறை மாறி போயிடும். அது கேரக்டர்லயும் சரி, பொருளாதாரத்திலும் சரி. நிறைவான ஆவியான வரும்போது கடமும் போயிடும், என் கேரக்டர் நல்லா ஆயிரும். பா ஜெயிச்சிடலாம், நான் நிச்சயம் பண்றேன், விட மாட்டேன். ஆமென். என் நிச்சயத்தை பாருங்களேன், என் நிச்சயத்தை கொண்டு சொல்றேன், நான் நிச்சயம் பண்றேன், தோக்க மாட்டேன். நான் நிக்கிற இடம் யாருன்னா கர்த்தர்ட்ட இருக்கிறேன். அவர் தோத்தது கிடையாது, நான் தோக்க போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆண்டார், இப்போ அவரோட கூட நான் இருக்கிறேன், அந்த உலகத்தை ஆளுவேன். அதிக நிச்சயம். நான் நிச்சயம் இருக்கிற மனுஷன் லட்சியத்துக்கு வேண்டி என்ன வேணாலும் செய்வோம். போட்டி நான் ஜெயிப்பேன். எத்தனை சர்ச்சை ஓடுதுங்கிற முக்கியம் இல்லை, அதுல முதல் இடத்துல நான் தான் வருவேன். எல்லாரும் சாகும்போது 1000 பேர் 700 பேர் 500 பேர் கொண்டு வரணும், நான் சாகும்போது 1,00,000 பேர் வரணும். அது என் தரிசனம். அதுக்கு நான் எப்படினாலும் ஓடுவேன். இருக்குதா சூழ்நிலைகள்? இல்ல. சூழ்நிலைகளை பார்த்து ஓடுற ஆள் கிடையாது, கர்த்தரை பார்த்து ஓடுறேன். என் சூழ்நிலை இன்னைக்கு பலகீனம் தான், கண்டிப்பா கர்த்தர் என்னை பலப்படுத்தும். நிச்சயம் பண்ணிருக்கிறேன், நான் ஓடுவேன். பண்ணிருக்கீங்களா நீங்க நிச்சயம்? அட்லீஸ்ட் எல்லா நாளும் பிரேயர் பண்ணணுமாவது நிச்சயம் பண்ணுங்க. சூழ்நிலைகள்ல பெருசு, கர்த்தர் தான் பெருசு. ஆமென். சட்டத்தின்படி யுத்தம் பண்ணுவேன். நான் அவருடைய கற்பனை விட்டு ஒரு காலம் கீழே இறங்க மாட்டேன். நான் நிச்சயம் பண்ணிருக்கிற நிச்சயத்தை விட்டு ஒரு காலம் கீழே இறங்க மாட்டேன். நிச்சயம் போச்சுன்னா சுவாசம் போச்சு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த எல்லா இடத்துலையும் தருவாங்க. ஏசுனார் தருவாரு, மாதா தருவாரு, அப்பா தருவார். விட்டுருங்க, அந்த அந்த தருவாருங்கிற விஷயம் விட்டுருங்க. ஏசப்பா தரும், மரியா தருவாங்க, அந்தோனியார் தருவாரு. இதை விட்டு பரலோக ராஜ்யம் ஒரு ராஜா தன் மகனுக்கு கல்யாணம் எடுத்து வைப்பதற்கு ஒப்பா இருக்கின்றார். சொல்றாரு, ஆடு மாடெல்லாம் அடிச்சு வச்சுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு தான் கூப்பிடுறாரா. ஹலோ, நம்ம சீட்ல இருந்த பின்னாடி எல்லாம் மிருகங்களையும் அரிசியும் சரி பண்ணி சமைக்கிறது, அது நம்ம ஊர்ல நம்ம வீட்டை செல்வத்தில் இருக்கலாம். கர்த்தட்ட அப்படி இல்லை, தயார் பண்ணிட்டு தான் கூப்பிடுறாரு. வந்து சாப்பிட்டுட்டு போ,
வந்து இருந்து சாப்பிட்டு போ. அதான் ஒரு சட்டம். இதுதான் கடவுள். கடவுள் தரப்போறதே கிடையாது, ஏற்கனவே தந்தாச்சு. இப்போ அவருடைய ரூல்ஸ்ல நடந்துட்டோம்னா அது எனக்கு பரிசாய் கொடுக்கப்படுகிறது. எல்லா பாடத்துக்கும் 100 100 இருக்குது. அப்பதான் தெரிஞ்சது பாடத்துக்குலாம் 100 முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு 100 மார்க் கிடைக்கும். ஆனா அப்படி படிக்கணும், அப்ப இந்த 100 உங்களுக்கு வந்துடும். மார்க்குன்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம படிக்க வைக்க சொல்லல. முதல்ல 100 மார்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப படிச்சா அந்த 100 உனக்கு வரும். ஆமென் சொல்லுங்களேன். சேம் தான் கடவுள். கடவுள் ஏற்கனவே சிலுவையில இல்லைன்னா சிருஷ்டிப்புல நம்மளுக்கு தந்துட்டார். நீங்களே பார்க்கலாம். மனுஷன் உருவாகிறதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு தேவையெல்லாம் உலகம் உண்டான போது உருவாக்கி வச்சிருந்துச்சு. ஏசப்பா சிலுவையில அப்படித்தான். அவர் செத்து ரட்சிப்புக்கு முன்னாடி ஆட்களை அவருக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடியே நன்மைகளை ரெடி பண்ணிட்டு தான் அழைச்சார். எப்பவுமே ஃபர்ஸ்ட் தேவத்துடையது மனுஷனுக்கு தேவையான செஞ்சு வச்சிருவார். இவ அதை காட்டிட்டு சொல்றாரு, கொஞ்சம் ஓடையா கிடைக்க போகுது. கிடைக்காதவங்க ஓடையிலன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட இருக்குதுங்க, கிடைக்கல. நிறைய பேர் சொல்லி இன்னும் கிடைக்கவே இல்லை தெரியுமா, இன்னும் கிடைக்கவே இல்லை. சரி, நான் கடவுள்கிட்ட எவ்வளவு நாள் ஓடுறீங்க, இன்னும் ஓடி ஓடி ஒன்றும் கிடைக்கல. கடவுள் எனக்கு என்ன தந்தார், நான் இனி இந்த சர்ச்சுக்கு ஏவிட்டிக்கு வரமாட்டேன், என்ன தந்தார், அவன்கிட்ட போய் எனக்கு என்ன கிடைச்சிச்சு, நான் நீ போக மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்கவே செய்யல, நான் என்ன பண்றது, அங்கே போய் இப்படி போய். அவர் தந்துட்டார்ல. வீட்டில் போய் நீ எப்படி இருக்கிற, பயிற்சி காலத்துல எப்படி இருக்கிற, வீட்டுக்கு போனா எல்லாரையும் பத்தி பேசுறது, கடவுளை பத்தி பேசுறது கிடையாது. எல்லாரை பத்தி எல்லாரும் பேசுவோம், கடவுளை பத்தி பேசுறது கிடையாது. நான் கடவுளை பத்தி தான் பேசுவேன் எங்கேயும். அதனால நான் வெற்றி பெறுகிறேன். கஷ்டம் ஒரு மேட்ரு கிடையாது, கஷ்டத்தை பத்தி பேசக்கூடாது. எல்லா பொண்ணு பொருளையும் பார்க்கலும் இது பவரான. இது என்னோட கூட இருந்து நான் போக வேண்டிய காரியத்தை சொல்லித்தரும். ஒரு வீடு கட்டும்போது, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கையில காசு இருக்கான்னு இதானி சொன்னாரா இல்லையா? ஒரு வீடு கட்டும்போது, ஒரு தோப்பு வாங்கும்போது, ஒரு கல்யாணம் வாங்கும்போது முன்னாடி முதல்ல பொருளாதாரத்தை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்க, அப்புறமா செய். இல்லைன்னா வழி பக்கம் பார்த்துட்டு சொல்லுவான், பெரிய பந்தாவுக்கு கேட்டுனாங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? பைபிள் சொல்லுது. எப்பவுமே ஆன்சரை கையில வச்சுக்கிட்டு தான் நீங்க போகணுமே தவிர, ஆன்சரே இல்லாம கொஸ்டினை மட்டும் வச்சுட்டுறாங்க நிறைய பேர். ஆன்சர் கையில இருந்தா ஆன்சர்லயே கொஸ்டின் இருக்கும். என் சாதனைக்கு முன்னாடி பயம், மரணம், பாவம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி கிடையாது. நீங்க எதை ஃப்ரீயா விட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்தீங்களோ அதைத்தான் நான் ஃப்ரீயா விட மாட்டேன். இருந்த கணக்கு பார்ப்பேன், பைபிள் சொல்லி தரதை கேட்பேன், கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன், ஜெயிக்கிறேன். இதை படிக்கணும். ராவும் பவுலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். இந்த முடிவு பண்ற விஷயத்துலதான் ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது இப்படிதான் நடக்குங்கிறத நான் நெஞ்சினா அழுத்தம் திருத்தமா பதிச்சு வைக்கும். அந்த எண்ணம் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு இனி உங்களுக்கு உலகத்துல யாருமே வேண்டாம், நீங்களே ஜெயிப்பீங்க. நான் ஜெயிப்பேங்கிற எண்ணம். மரணத்தையே ஜெயிச்சவர் கூட இருக்கும்போது சின்ன பூமிக்கு மேல இருக்கிற பிரச்சனை ஒரு பிரச்சனையா, பூமிக்கு கீழே உள்ள விஷயத்தை ஜெயிச்சாராம். பாதாளத்தையே ஜெயிச்சவருக்கு பூமியை ஜெயிக்கிற ஒரு மேட்டரே கிடையாது. கண்ணுக்கு முன்னு தெரியாத விஷயங்களே ஜெயிச்சவருக்கு கண்ணுக்கு முன்னு தெரிகிற விஷயங்கள் ஒரு மேட்டரே கிடையாது. நான் அந்த விசுவாசத்துல இருக்கிறேன். ஈஸியான விஷயம், உலகத்தை கிறிஸ்து இயேசு கொண்டு ஜெயிப்போம். நல்ல வேதம் படிக்கணும். வேதத்தை நீ என்ன படிக்கிறீங்களோ அதில் அப்படியே கொஞ்சம் நடந்து பாருங்க, எல்லாம் சக்சஸ் ஆயிரும். ஆனால் நம்ம நடக்கிற இடத்துல ஃபெயில் ஆயிரும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஜெயிப்போம். சர்ச்சைக்கு வந்துட்டேன், இன்னைக்கே எனக்கு 10,000 பேர் வருவாங்கடா அப்படின்னா போராட்டம் ஒன்றும் இல்லையே. போராட்டம் ஒன்றும் இல்லையே. நான் மேட்சில் இறங்குறேன் கபடியில், பாஸ்டர் விஜயகுமாருடைய டீம் ஜெயிச்சுட்டு இன்னும் கேடாகும் அப்படின்னா முட்டாள் மாதிரில இருக்கும். நான் என்ன போராடணும்னு ஒன்று இருக்குல்ல, போராட்டத்தில் நின்னாதான் பயப்படக்கூடாது, பரிசு கிடைக்கும். பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் மதிக்க மாட்டான், பரிசுத்தம் இல்லைன்னா அந்த உலகத்தில் மதிக்க மாட்டாங்க. ஸோ பரிசுத்தம் ரொம்ப முக்கியம், பணமும் ரொம்ப முக்கியம். படிக்காம உபாசம் இருந்தால் மார்க் கிடைக்காது. மீன் பிடிக்க வலையை வீசாம உபாசம் இருந்தால் மீன் கிடைக்காது. பிரசவம் பண்ற நான் பைபிள் படிக்காம இருந்தால் பிரசவம் பண்ண முடியாது. வசனம் இல்லாதனா திருக்க சொல்ல முடியாது. இல்லை, உபாசத்துல எல்லாம் கிடைக்க போறது கிடையாது. அவன் சரியான ஃபார்முலாவை கையில் எடுக்கிற மனுஷன் தான் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் நல்ல வேதம் வாசிக்கணும், செகண்ட் இச்சை அடக்கமாக இருக்கணும், தேர்ட் நல்ல வேலை செய்யணும். கண்டிப்பாக ஜெயிப்பான். நம்ம எங்கே இருந்தாலும் ஆவிக்குரிய தன்மையை வெளிப்படுத்தி காட்டுறானே அவன் தான் ஆவிக்குரியவன்.